கட்சியில விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் தான் 2021 சட்டமன்ற தேர்தல். அதுல விஜய கருப்பு சோப்பு சைட்ல போய் திமுக போட்டான்றாங்க. ஊரே அப்ப திமுக தான் போட்டுச்சு. ஸ்டாலின் வராரு, விடியல் தர போறாருன்னு. விஜய் ரசிகர்கள்ல 90% திமுக தான் போட்டிருப்பாங்க. இப்போ அவங்க விஜய் கட்சி ஆரம்பிச்சனால விஜய்க்கு போட போறாங்க. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 6% திமுகவுடைய கோர் ஓட்டு அப்ப விழுந்தது விஜய்க்கு வரப்போகுது. கரெக்டா? சிறுபான்மை மக்கள் நம்ம பேசின மாதிரி ஒரு 6% விஜய்க்கு வரப்போகுது. அப்ப 6-12% பட்டியலில் நினைச்சிருக்காங்கல்ல விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், திமுக இருக்கும். அதுல ஒரு 3% 4% எடுத்துக்கிட்டீங்கன்னா 6-12 ஒரு 3-15%. இது இல்லாம ஏடிஎம்கேல ஒரு 5-6 இல்ல ஒரு 7% எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 20-21% விஜய் வருவார். ஆனால் திமுக இருந்து கிட்டத்தட்ட 15-18% விஜய் பிரிகிறாருன்னா அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் 45 இருந்து 27 வந்துடும். கரெக்டா? ஏடிஎம்கே இருந்து ரொம்ப பிரிக்கிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா போட்டதெல்லாம் சரிதான். அப்ப 7% பிரிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஏடிஎம்கே 42 இருந்து 35 வந்துருவாங்க. அப்போ 27, 22, 35னா மீண்டும் 2016 மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட்னு ஏடிஎம்கே ஒரு 150 சீட் வரைக்கும் வெல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதுல நம்ம நேத்து பேசின ஒரு முக்கியமான விஷயத்த பேசிட்டோம். இப்ப நீங்க சொன்ன அரசியல் கணக்கு எல்லாமே நீ வருங்காலங்கள்ல பாத்துக்கலாம். ரஜினி ரசிகர்களோட ஓட்டு யாருக்கு? விஜய்க்கு வருமா? அதே மாதிரி சூர்யா ரசிகரோட ஓட்டு, அஜித் ரசிகர்கள் ஓட்டு, சிவகார்த்திகேயன் ரசிகர், ஏன்னா இது யாருமே கணக்குல எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இது ஒரு விஷயம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறத அரசியல் வல்லுநர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. இப்போ விஜய் அவருடைய ரசிகர்கள் இழுத்து வச்சுக்கிற உரண்டை இருக்குல்ல, சாதாரண உரண்டை கிடையாது. இந்த காக்கா கழுகு கதையில இருந்து அஜித்தை எதானாலும் இவங்க எங்க ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தாங்க தெரியுமா? இன்னைக்கு வந்து டிஎம்கே டஃப் கொடுக்குறாங்க. வாரியர்ஸ், விர்ச்சுவல் வாரியர்ஸ் உண்மையிலே பாராட்டுறாங்க. அந்த ட்ரைனிங் எல்லாம் இவங்க எங்க எடுத்தாங்கன்னா ரஜினி கிட்டையும் அஜித் கிட்டையும் சூர்யா மற்ற இவங்கிட்ட தான் எடுத்தாங்க. அவங்கள போய் வண்டையா திட்டுறது, கண்டபடி திட்டுறது. இப்பவும் பாருங்க, இங்க ஒரு குத்து டிஎம்கே குத்திட்டு இருக்கும் போத ரஜினியை ஒரு குத்தினே தான் இருக்காங்க. அதே மாதிரி அஜித் ரசிகர்களையும் குத்திக்கிட்டே தான் இருக்காங்க. அஜித் ரொம்ப டீசெண்டா இது பண்ணாலும் இவர்கள் அந்த வேலையை பண்றாங்க. அப்போ நீங்க இன்னொன்னு, இன்னைக்கு என்னதான் அஜித்தே நாளைக்கு மாறி நீங்க எல்லாம் நம்ம தன் நண்பர் விஜய்க்கு போடுங்கன்னு சொன்னா கூட ஆள் மனதுல ஒரு வடு இருக்குல்ல, அந்த ஆண்டாண்டு பகை. அந்த இதுல பாத்தீங்கன்னா அஜித் ரசிகர்களும் சரி, ரஜினி ரசிகர்களும் சரி, லேட்டஸ்டா வந்த சிவகார்த்திகேயன் என்ன பாடுபடுத்துறாங்கன்னு தெரியும். அவர் ரசிகர்களும் துப்பாக்கி எல்லாம் கொடுத்துட்டாங்க. அவருக்கு துப்பாக்கி கொடுத்துருக்காருல்ல. துப்பாக்கி அவருக்கு கொடுத்து, அதான் சொல்றேன்ல, அவங்களுக்குள்ள என்ன இருந்தாலும் நீங்க கீழே அடிக்கிற அடி அவர்கள் இவர்களை வெறுப்பாதான் பார்ப்பாங்க. நீ இப்பவே எப்படின்னா நீ ஆட்சிக்கு வந்தா எங்களை என்ன பாடுபடுத்துன்னு தான் பார்ப்பாங்க. அப்புறம் சூர்யாவை நீங்க என்னென்ன பண்றீங்க, என்ன அளவுக்குன்றது தெரியும். ஏன்னா அவர் திமுகவுடைய ஆதரவாளன்ற மாதிரி ஒரு முத்திரை குத்திட்டாங்க. அப்ப அந்த ரசிகர்கள் எல்லோருமே யாரும் விஜய்க்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரஜினி ரசிகர்கள் பெரும்பாலும் வலதுசாரி சிந்தனையாளர் இருப்பாங்க. அவங்க என்டிஏ வாக்களிக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. அஜித் ரசிகர்கள் சொல்ல முடியாது, பொதுவான ஒரு மேல்தட்டு வர்க்க இதுன்னு தான் வச்சுக்கோங்க. அதுல கொஞ்சம் செட்டு என்டிஏக்கும் டிஎம்கேக்கு, இல்லாட்டி பெரும்பாலும் என்டிஏக்கு தான். ஏன்னா அது ஒரு மிடில் கிளாஸ் இதுதான் அஜித் ரசிகர்கள். அவர்கள் விஜய் வேணா ஏடிஎம்கே வரட்டும்ன்ற மாதிரி போற மாதிரி இருக்கும். சிவகார்த்திகேயன் விஜய்க்கு இருக்கிற மாதிரி அஜித்துக்கும் கிரவுண்ட் லெவல்ல இருந்து அப்பர் லெவல் வரைக்கும் இருக்கு. அப்போ அந்த ரசிகர்கள் வந்து இப்போ கண்டிப்பா விஜய்க்கு இல்லைங்க ஓட்டு. ஏன்னா அது ஆண்டாண்டு பகையாது. ரஜினி கமல், அஜித், விஜய் அந்த மாதிரி வந்த ஒரு வெறுப்பு. அதனால சிவாஜி ரசிகர் எம்ஜிஆர் போட்டாங்க. காலம் கடந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்திருக்கிற வாய்ப்பு இல்லையா? அப்போ என் நண்பர் வராரு, இவர் ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து நண்பர் மாதிரி கோட் போட்டு வரேன்னு சொன்னார் மாஸ்டர்ல. இப்ப அவர் வந்து இந்த கரூர் ஸ்டாம்பேட் விஷயத்த ஒரு இன்டைரக்டா புள்ளி வச்சு பேசுறாரு. கூட்டம் கூட்டுறதுல கேர்ஃபுல்லா இருக்கணும், தன்னோட ரசிகர்களை கட்டுப்படுத்துறதுலயும் அஜித் வந்து அப்படின்றது அந்த ஒரு சைலண்ட் மோட்ல சைலண்ட் பண்றாருல்ல. ஆனா இருந்தாலும் அந்த ஒரு வயசுக்கு மீறி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வரும் இல்ல அந்த பகை இருக்குன்றீங்களா? அவங்களுக்குள்ள வருங்க. கமல் ரஜினி வந்து குடும்ப உறவுங்க, எம்ஜிஆர் சிவாஜி அண்ணன் தம்பி உறவுங்க. ஆனா ரசிகர்கள் எந்த காலத்திலயும் ஒன்னா இல்லைங்க, அடிச்சுக்கிட்டாங்க. ரஜினி சிவாஜி ரசிகர்கள் காங்கிரஸ் போட்டான், எம்ஜிஆர் ரசிகர் திமுக போட்டாங்க, அப்புறம் அதிமுக போட்டாங்க. அந்த பிளவாக தான் இருந்தது. இது இவர்கள் மேல என்னன்னா அஜித்தும் விஜயம் கட்டி பிடிச்சிக்கலாம், அவருக்கு இவர் வாட்சி பரிசு கொடுக்கலாம், என்னன்னா பண்ணலாம். ஆனா கீழே அந்த வடு இருக்குல்ல, அதுதான் மெயின். அது மாறவே மாறாது. அவர்கள் வாக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த 4 நடிகருடைய வாக்கும் விஜய்க்கு கூட வாய்ப்பு இல்லை, ஸ்பிளிட் ஆகும். அது எப்படி அடிச்சு சொல்றீங்க? கன்ஃபார்மா சொல்றீங்களா? அதான் லேட்டஸ்டா ஒரு பட விழால கூட ரஜினி இந்த காக்கா கழுகு கதை சொன்னார்.
இப்ப ரஜினிக்கே உள் மனசுல அவரு நான் இதெல்லாம் சொல்றேன்றல, நீங்க வேற ஏதாவது கற்பனை பண்ணிக்காதுன்னு சொன்னாரு. அப்ப நீங்க சொல்லியே கூடாது. ரஜினிக்கே என்ன வெறுப்புனா இவர் அடிக்கணும்ன்றதுதான் வெறுப்பு. ஏன்னா சூப்பர் ஸ்டார் தாங்கதான்ற மாதிரி வந்தாங்க. சூப்பர் ஸ்டார்ன்றது வசூல் எந்த அளவுக்கு மக்கள் மனசுல வியாபிச்சிருக்காங்கன்றதுதான். ஒரு பட்டத்தையே நீ போய் கேட்க கூடாது. அதுவே ரொம்ப அயோக்கியத்தனம். அது ஒரு சரியான நிலைப்பாடு இல்லை. ஒரு இப்ப சூப்பர் ஸ்டார்னா ரஜினி, நீங்க வேற ஏதாவது பேர் வச்சீங்க தான் பண்ணீங்க. இன்னொன்னு, ரஜினிக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா ஓவர்சீஸ் ரசிகர்கள் அது ரஜினிக்கு மட்டுமே இருக்கு. வேற யாருக்கும் இப்போ வரைக்கும் இல்லைங்க. நீங்க விஜய்லாம் கேரளால தான் ரசிகர்கள், ஆந்திரால கிடையாது. இப்ப சூர்யா மத்தவங்களுக்கு ஆந்திரால இருக்கும். அஜித்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடை தாண்டி பெரிய அளவுல கிடையாது. ஆனா ரஜினிக்கு நீங்க எங்க போனாலும் ரசிகர்கள், ஓவர்சீஸ் ரசிகர்கள் அதிகம். அதனாலதான் அவர் ஜப்பான்ல முத்து ஓடாத ஓட்டமா அங்கிருந்து ரசிகர்கள் வந்து பார்த்தாங்க. அமெரிக்கா அப்பெல்லாம் சோசியல் மீடியா கிடையாது. சோசியல் மீடியா செட்டிங்ஸ் மாதிரி ட்ரெண்டிங் பண்ணது கிடையாது. நார்மலாவே ஓடிச்சு. ஆமா, இன்ஃபுளுசர்ல வச்சுக்கிட்டு பண்ணதெல்லாம் கிடையாது. ஆனாலும் ரஜினிக்கு ஒரு இது இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கு பிறந்த குழந்தைங்க ஒரு 5 வயசு 6 வயசு கூட ரஜினி இன்னைக்கு விரும்புது. ஏன்னா ஒரு எளிமையான நம்ம வீட்டுல ஒருத்தர்ன்ற மாதிரி ஒரு இது இருக்குது ரஜினி கிட்ட இருக்குது. அஜித்துக்கு இந்த மார்க்கெட் நான் சொன்னேன், தமிழ்நாட்டை தாண்டி பெரிய அளவுல ஓவர்சீஸோ மத்த எங்கேயுமே கிடையாது. விஜய்க்கு தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரி இருக்கு தவிர ஆந்திராலாம் லைட்டா தான் இருக்குது. அவருக்கு பெருசா இப்ப கூட பாருங்க, இந்த படம் ஜன்னாயின்னு தெலுங்கானா இங்கெல்லாம் வந்து பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்குது. ஓரளவுக்கு தான் தியேட்டர்கள் கிடைச்சிருக்குது. அப்ப ரஜினி கிட்ட போய் நீங்க சூப்பர் ஸ்டார் எனக்கு தானா, தமிழ்நாட்டுல வேணா நீங்க பீட் பண்ணலாம். ஆனா நீங்க ரஜினியை ஓவரால் பீட் பண்ண முடியாதுன்னு இன்னைக்கு 72 வயசுல நிரூபிச்சிட்டு இருக்காரு. அதனால இவருடைய அந்த ரஜினி ரசிகர்கள் இவங்க போட்டு அடிக்கிறது, ரஜினி கிட்ட போய் சண்டை போட்டா, நீ அஜித் ரசிகரோட சண்டை போட்டீங்கன்னா ஓகே, ரஜினி ரசிகரோட சண்டை போட்டா அப்ப அந்த வெறுப்பு என்னன்னா, ரஜினி ரசிகர்கள் இவர்களை கடுமையான கோபத்தோட தான் பாக்குறாங்க. அஜித் ரசிகர்கள் இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, ரஜினி ஃபேன்ஸா எல்லாம் கிழ போல்ட்டுங்க அப்படின்ற ஒரு ஃபீலை கிரியேட் பண்றாங்கல்ல, எல்லாம் வயசானவங்க. நான் இப்ப சொன்னேன்ல, நீங்க அந்த காக்கா கதை சொன்னார்ல ரஜினி, அன்னைக்கு வெளியில வந்து ஒரு பையன் பேட்டி கொடுக்குறான். நான் வந்து எங்க அண்ணன் விஜய் ரசிகரு, நான் வந்து தலைவருக்கும் ரசிகரு, ரஜினிக்கு ரசிகரு, ஆனா எங்க விஜய் அண்ணன் வந்து அவர் இப்படி பேசக்கூடாது. இதான் ரஜினி. என்னன்னா, உங்களுக்கு 80ஸ்ல இருக்கிற என்னை போன்றவர்களும் இருந்தார்கள், 90ஸ்ல இருக்கிறவங்களே போன்றவர்களும் இருந்தாங்க. பலரும் வந்து ரஜினிக்கு ரசிகர். இன்னைக்கும் குழந்தைகள் போன்று எல்லாருக்குமே ரஜினி ரசிக்கிறாங்க. என்னன்னா விஜய் ரஜினி ரசிகர்கள் தாங்க. விஜயும் பிடிக்கும். விஜய் வந்து அடுத்தவரை தொடும் போதுதான் அது வந்து ரசிகர்களுக்குள்ள கோபத்தை உண்டாக்குது. ஆமா, நீங்க விஜய் மாதிரி ஒரு குடும்பத்தோட பார்க்கக்கூடிய படங்களும் ரசிகர் தன்மை. புலி படம் யாருக்கு பிடிக்கும்? இன்னைக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்குங்க புலி. 1000 விமர்சனம் இருந்தாலும், ஆனா அந்த ரஜினியை டச் பண்ணும்போது ரஜினி வந்து சூப்பர் ஸ்டார். நீங்க அடுத்தது அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். இதுதான் ஆழ் மனசுல எல்லார் மனசுலயும் பதிஞ்சிருக்கு. இன்னொரு விஷயம் சொல்றேன், விஜய் வளர்த்து வந்தது, விஜய் வளர்த்து விட்டது விஜயகாந்த். ஆனால் விஜய் தன் படத்துல வளரும் பொழுது தன்னை பெரிதும் காட்டி கொண்டது நான் ரஜினியுடைய தம்பின்னு. இது ரெண்டை வச்சுதான் விஜய்க்கு அந்த ஃபேன்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் தனியா எஸ்டாப்ளிஷ் ஆனாரு. அப்ப அந்த ஒரு மரியாதையை விஜய் கொடுத்தாதான் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் கொடுப்பாங்க. அப்ப நீங்களே அது கொடுக்கலன்னா ரசிகர்களுக்குள்ள சண்டை தான் வரும். அதுதான் பெருசா வந்து நின்னுச்சு. அது ரஜினி வரைக்கும் போய் நின்னுச்சு. அதனால நேரடியாகவே இவர்களுக்குள்ள ஒரு மோதல் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்ப ரஜினி ரசிகர்கள் வலதுசாரி சிந்தனையாளர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் திமுக ஆதரவாளமா இருப்பாங்க. விஜய்க்கு வாக்களிக்கிறதுன்றது வாய்ப்பு இல்லை அப்படின்றதான் என்னுடைய கருத்து. ஓகே, உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை உங்களோட பிஸியான ஷெட்யூல்ல ப்ளூ பிக் நேயர்களுக்கு பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.